அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நீங்க பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகும்போது நம்ம அந்த தடைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் மேல மட்டும் பயத்துடன் இருங்க, விசுவாசத்துடன் இருங்க. என்னோட வாழ்க்கையில என்ன தடை இருந்தாலும் அதை தேவன் நீக்கி போட வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் எனக்கு முன்பாக போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்பிக்கையோடு வாழுங்க. அது மட்டும் இல்ல, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அதாவது தடைகளை அவர் நீக்கும் போது நம்மை அநேக வாசல் வழியாய் கடந்து போகும்படியாக தேவன் செய்வார். ஆனா தடைகளை நீக்க தேவனால தான் முடியும். அதாவது உங்களால முடியும் அப்படின்றதுக்காக உங்களுடைய சுயத்தின் மேல சார்ந்து இருக்காதீங்க, தேவனை சார்ந்திருங்க. எனக்கு முன்பாக போகிறவர் நான் உட்பிரவேசிக்கும்படியாக தடைகளை நீக்கி போடுவார் என்று ஒரு நிச்சய நம்பிக்கையோடு இருங்க. அது மட்டும் இல்ல, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அவர் நம்முடைய முன்னணியில் நடந்து போகும்போது நாம் பாதுகாப்பாய் அவரை பின்தொடர்ந்தே போக வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதனால் நீங்க என்ன ஒரு தடை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய தடைகளை நீக்கி தேவன் உங்களை ஆசீர்வாத வாசலுக்குள்ளாக உட்பிரவேசிக்கும்படியாக தேவன் செய்வார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.